எப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ அவனை பிடிச்சாச்சு கேஸ். அவனை ரவுண்ட் அப் பண்ணியே போட்டு தள்ளிடுவோம். ஓகே டேய் சீக்கிரமாக செத்து தொலைடா. ஓகே அவனை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு யாரை போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே ஒரு குட்டியுண்டு இருக்கான். இப்போ இவனை தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். டேய் எங்கடா போகிறேன் இல்லைடா. ஐயோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இங்கே மூட்டி செத்துட்டோம் கேஸ். ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அதிரடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வார் ஜோன் அப்படிங்கிற மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். வார்ம் ஜோன் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதோடைய கான்செப்ட் ரொம்பவுமே சிம்பிள் தான். இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு கேமை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஒரு பாம்பு இருக்கும், அதை யூஸ் பண்ணி நாம் இங்கே இருக்கக்கூடிய சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு அந்த ஒரு பாம்பை பெருசுப்படுத்துகிறோம். இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஷன் பாட்டிலெலாம் சாப்பிடும்போது நமக்கு அது ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற லாவாஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா மனுஷங்க தான், அதாவது பிளேயர்ஸ். அவங்கள பார்த்திங்கன்னா நம்ம போட்டு தள்ளுறதன் மூலயமா இந்த மாதிரி எல்லாரையுமே சாப்பிட்ற முடியும் ஓகேங்களா. இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான், இவனை இப்போதைக்கும் கண்டுக்க வேணாம் ஓகேங்களா. இந்த சைடு போவோம். எவனாச்சும் இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய சாப்பாட்டை மட்டும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம நல்லா பெருசாகிடுவோம். அதுக்கப்புறமா இங்கே அவன் ஒரு கில் எடுத்துட்டான். நம்ம சாப்பிட்டு நம்ம பெருசாகி அப்போ தான் நம்மளால் மற்றவங்களெல்லாம் ஈஸியாக கில் பண்ண முடியும். ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். ஐயோ ஃபாஸ்ட்டாக இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பேன். இவனை போட்டாச்சு, நாம தான் போட்டு தள்ளியிருக்கோமா, பெரிய விஷயம் கைஸ். ஓகே இவனை அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வேணாம் ஓகேங்களா. நிறைய இடத்துக்கு போவோம். இங்கே சாப்பாடு தீர்ந்து போனால் கூட பிரச்சனை இல்லை, அதுவே தானாகவே ஸ்பான் ஆகிக்கும். இப்போது இந்த இடத்துல சாப்பாடு இருக்குது. சாப்பிட்டு நல்லா பெருக்கிறோம் ஓகேங்களா. இவன் யாரு கைஸ், கோமாளி மாதிரி இருக்கான். அட இந்த சைடு எவனோ ஒருத்தன் போயிட்டுருக்கான். இங்கே சுற்றி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்களாட்டிக்கு தான். அங்கே சைடில் மேப்பை பாருங்களேன், எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு புள்ளியுமே ஒவ்வொரு ஆள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது. இது என்ன போர்ஷனு? இந்த ஒரு போர்ஷனை குடித்தா நமக்கு 5% எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் போல். பேசிக்கிட்டே கோட்டை விட்டேன் கேஸ் போச்சு. சரி ஓகே, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போகலாமா. 23வது பிளேஸில் இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. என்ன அங்கே நடுவில் ஒன்று கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடுவில் ஆடு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அதுதான் கட் பண்ணிட்டேன். ஒரு கேமரா நாய் ரொம்ப நேரமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறோம். இவனை அப்படியே போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து போவோம். யாருங்க செடி மாதிரி. சரி ஓகே இந்த சைடு போவோம். ஏதோ சாப்பாடு இருக்குது, ஆனால் கண்ணை வரிச்சிக்கிட்டு போய் சாப்பிட்றேன் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணி அந்த ஒரு கண், வாய், ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. ஸ்கின்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா அது காயின்ஸ் தேவை. இல்லை காயின்ஸ் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த மாதிரியான ஸ்னேக்ஸை கொன்று அதுங்களுடைய தலையிலேருந்து ஒரு காயின் கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது வழியில் நிறைய இது குவிஞ்சு கிடக்கிற இடத்துல நடுவில் ஒரு காயின் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காயினும் எடுக்கணும். இதில் கேட்குறதெல்லாம் 100 காயின் 200 காயின் தான் கேட்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 100 மேட்ச் 200 மேட்சாவது விளையாடணும். இதுக்கு இந்த ஒரு போர்ஷனுக்கு என்ன ஒரு பவர்னே எனக்கு தெரியாது. இங்கே மேலே பாருங்கள், அந்த போர்ஷனுக்கு என்ன பவர்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எந்த சைடு போனாலும் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க, ரொம்ப கொடூரமாக இருக்குது கைஸ். எல்லோரும் கில் எடுக்கிறாங்க, நம்மளால கில் எடுக்க முடியலையே, ரொம்ப வருத்தமாக இருக்கு. இங்கே ஒருத்தன் போகிறான். இது என்னங்க ஸ்கின்னு விசித்திரமாக வச்சுருக்காங்க சைடு. யாரும் இல்லை. இவன் யார்? இந்த சின்ன வயசுலலாம் ஒரு கேம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு சின்ன கன்சோல் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார நவுத்தி பிளாக்கை கரெக்டாக வச்சு அதை ஒரு மேனேஜ் பண்ணால் அது கரெக்டாக இதோ பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தரை நாம் கில் பண்ணியிருக்கோம். ஆனால் நாம் கில் பண்ணதை அவன் தின்னுட்டு போகிறான். சரி தின்னுட்டு போகிறான், விடுங்க. 2 பேர் திங்கிறானுங்களா, என்னடா இது. சரி இந்த சைடு போவோம். எப்போ யார் கைஸ் இவன் இவ்வளோ பெருசாக இருக்கான், ஜெய்ஜான்டிக்காக போயிட்டுருக்கான். இன்றைக்கி அவனை கில் பண்ணுறான். டேரெக்டாக இவனோட தலைக்கு போவோம் ஓகேங்களா. ஸோ அப்படியே ஸ்பீடாக போவோம். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பட்டன் அழுத்துறோன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கேமரா வண்டியை திரும்ப விட்டானா. சரி விடுங்க, அவனை இப்போதைக்கு கண்டுக்க வேணாம். இந்த ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அதில் பட்டன் போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில்
இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அவனுங்களோட ஸ்க்ரீனுக்கு அவனோட தலையில் போயிட்டு நம்மளுடைய உடம்பு முட்டை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணிடலாம். ஒரு ஸ்பீடாக போகிறதுனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்குமா? ஸ்பீடாக போகிறது அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அன்லிமிட்டடாக கொடுத்தாலே அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அவன் தலைக்கு போவோம் ஓகேங்களா? மீண்டுமா இப்போ அவன் தலையை பார்த்தீங்களா வந்துச்சு. ஏன் நடுவில் கட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஒவ்வொரு மேட்சுக்குள்ளே வரும்போதுமே விளம்பரம் போட்டு தாக்கிறாங்க. நம்ம ப்ரோ பிளேயர்ஸ்ட்டை காட்ட வேண்டியது தான். இதோ இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு தின்னுட்டு அப்படியே இந்த சைட்லேருந்து இப்படி போவோம். ஒரு செடி ரொம்ப லென்த்தாக இருக்கா, ஸோ இவன் கூட தான் சண்டைக்கு போக வேணாம் ஓகேங்களா? இதோ இங்கே ஒருத்தன் செத்து போயிட்டான், அப்படி தின்றுவோம். ஆனால் அங்கே ஒரு காயின் இருக்குது, அதை எடுத்துப்போம். இங்கேருந்து கிளம்பலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு 2x ஸ்பீடில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்ருக்கேன். ஏதாச்சும் கிடச்சதுன்னா பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு, திரும்பவும் வந்துட்டோம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆடாக போட்டு கொள்றாங்க கைஸ். ஆடு டி எவ்வளோ வேணா ஆடு அப்படிங்கிற மாதிரி. அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நிறையவே ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு ஆடை நானே தான் வச்சு பார்த்தேன். என்னடா சில்லறத்தனமாக இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ இந்த சைடு ஒருத்தனை கொண்டு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இவனை சாப்பிட்ருவோம். இங்கே யாருங்க ஜெய்ஜாண்டிக்காக போயிட்டுருக்கான். சரி, மண்டைக்கிட்ட போனோம் ஓகேங்களா? இன்றைக்கி அவன் மண்டைக்கிட்ட தான் போகிறோம். அதான் நம்மளுடைய குறிக்கோள். எப்படியாச்சும் அவன்கிட்ட போவோம். போடா டேய் போடா, வேகமாக போடா. ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. வேகமாக போனாலும் சல்லுன்னு போய் எங்கேயாச்சும் முட்டி செத்துடுறோம் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேகமாக போகிறதும் பிரச்சனையாக இருக்குது, ஸ்லோவாக போகிறதும் பிரச்சனையாக இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே புரியல. அவன் யாரையோ போட்டு தள்ளியிருக்கான்னுட்டு இன்றைக்கி அவன் தலையை பார்க்காம விடவே கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன். எங்க அவனே யாரோ போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ். பயங்கரம் தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னொருத்தனும் இதை சாப்பிட்டுட்டு வரும். இந்த கேமரா மண்டேன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது கைஸ். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இதுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் நிறையவே விஷயங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. நாம் யாரும் கில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒருத்தனை கொண்டு போட்டு வச்சுருக்கானுங்க, இவனை சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கில் அடிக்கிறத மட்டும் உங்களுக்கு அப்படியே இது பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு கில்லு, இன்னொரு கில்லு, கில்லு 3ஆம் கில்லு ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேகமாக இதை பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்டேன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சாச்சு. ஸோ இப்போது இவனை நான் பிடிச்சி சித்திரவதை பண்ணி கொல்ல போகிறோம் ஓகேங்களா? இங்கே பாருங்கடா டேய், நான் தாண்டா இருக்கிறதுல பெரிய ஆள். இன்றைக்கி அவனை கொல்லாமல் விடக்கூடாது கைஸ். இங்கே பாருங்களேன், நம்மள மாதிரியே வாய் வச்சுருக்கான். ஸோ அதனால தான் இவன் மேலே நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகி இவனை போட்டு தள்ளிட்டேன் ஓகேங்களா? சரி ஓகே, இந்த சைடு போவோம். அடுத்து யாரை கொள்ளலாம்? ஏதோ இங்கே ஒருத்தர் குட்டி ஒன்று போயிட்டுருக்கான், இவனை போட்டு தள்ளிடலாமா? டேய் எங்கடா ஓடுற? டேய் நில்றா எங்கடா போறா? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா திரும்பவும் கில் ஆகிட்டோம். இது 8வது ரேங்குக்கு போயிட்டோம் கைஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிப்போம். ஸ்டார்டிங்லேருந்து வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். மேலே ஐகான்ஸ்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நான் போய்ட்டு ஆடு பார்த்து வந்துருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஆடெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுறேன். ஆடெல்லாம் ஏன் நான் இது பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு வீடியோவில் போட்டு வீடியோ லென்த் அதிகப்படுத்திக்கிட்டு இல்லை? இன்னொருத்தனை கில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரையும் கொன்று குவிச்சு வச்சுருக்கானுங்க. நாம் திங்கிறதுக்குனே குவிச்சிருக்கானுங்க போல். ஆனால் அவனுங்களும் ஒரு சைட்லேருந்து தின்னுக்கிட்டே தான் வராங்க. இன்னொருத்தனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனையும் போட்டு தள்ளியிருக்கோம். எங்கே அந்த ஒரு கிணத்தையே காணோம். திரும்ப ஒருத்தரை கில் பண்ணிடுவோமா? இங்கே இருக்கு ஒரு பாடி, இங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான், அப்படியே சாப்பிட்ருவோம் ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்கோம். நீங்கள் இதை 3 பக்கம் ஒருத்தர் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. 4வது ஒருத்தர் செத்து கிடக்குறான், இன்னும் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. என்னங்க இவனுங்களாம் நம்ம லென்த்துக்கே இருக்காங்க. நிறைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இருந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. பாருங்களேன், 2 பேரும் ஒரே மாதிரி கலரில் இருக்காங்க அவங்க 2 பேரும். ஆனால் அவன் பெருசாக இருக்கான், இவன் குட்டியாக இருக்கான். அதுதான் வித்தியாசமே ஓகேங்களா? அது கீழே ஒருத்தன் போயிட்டுருக்கான், மேலே ஒருத்தன் போயிட்டுருக்கான், இந்த சைடு ஒருத்தன் போகிறான், அந்த சைடு ஒருத்தன் போகிறான். என்னங்க இது நம்மளை ரவுண்ட் அப் பண்ணுறாங்களா? ஐயோ
யார் சாமி நீங்கள்லாம்? பார்த்தீங்கன்னா நம்ம 13வது பிளேஸில் இருக்கோம். இதோ இந்த இடத்துல 2 போர்ஷன் இருக்குது. என்னது இது? மேக்னெட் போர்ஷனா? நல்லா இருக்கு. இங்கே ஒரு காயின் இருக்குது, எடுத்துப்போம். அட யார் சாமி நீங்கள்? ஓ, அவனுங்க 2 பேரும் ஒரே ஆள் இல்லை போல், வெறும் வேறு ஆள். இங்கே பாருங்கள், அது செத்து போச்சு, ஆனால் இவன் சாவலை. என்னது ஏதோ ஒரு ஐஸ் ட்ராகன் மாதிரியான பாடி, வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, இது வந்து ஸ்பீட் அதிகப்படுத்துமா? இங்கே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா எப்பா இது யார் கேஸ் இவன்? ட்ராகன் மாதிரி இருக்கான். இருங்க, அவன் தலை எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணி இது பண்ணி இந்த ஒரு ஸ்கின்னை நாமளும் வாங்குகிறோம். எங்கே அவனோட தலையை பார்க்கலான்ட்டு பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. எங்கே அவன் தலையை காட்டு. தலை இதோ இங்கே இருக்கான். கேஸ் எவ்வளோ கொடூரமாக இருக்கான்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் கடிச்சு விழுங்கிடுவானாட்டுக்குது. அதனால தான் அவன் பல்லு பெருசாக வளர்ந்துருக்கு. வாலில் என்ன ஏதோ ஒரு இழுட்டிட்டு இருக்கு. அவன் வாலிலேயே வால் வச்சுருக்கானே. யார் சாமி நீ? ஓகே, இந்த பாம்புக்கு வயிறு முட்டிடுச்சுங்குது. உனக்கு வயிறு முட்டினாலும் கணக்கு கிடையாது, நீ தின்னுக்கிட்டே தான் இருக்கணும். தின்னு பெருக்கணும், ஓகேவா? அதான் இந்த வீடியோவினுடைய மெயின் நோக்கம். நீ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னு பெருத்து போகணும். அதான் நீ வந்துட்டு ஒரு பிளேயருக்கு பண்ணுற நல்லது. ஐயோ, 2 பக்கமும் வந்து லாக் பண்ணுறாங்க. அதெல்லாம் 2 பக்கமும் இருந்து லாக் பண்ணானுங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிடணும். ஐயோ, இங்கே பார்க்கறதுக்கு சாட்டைக்கு ஒரு மாதிரி இருக்கு கேஸ். ஸோ அவன் ஒருத்தனை கீழே அடிச்சுட்டான் நடிக்குது. இல்லைங்க, நாம் எவனை ஒரு சுற்று போடுவோம். சுற்று மாட்டிக்கிட்டா. நம்மளுடைய சக்கரை வியூகத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டான் கேஸ். ஓகே, எப்படி போட்டு தள்ளிட்டோம். அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். ஒரு வேளை அவனை சாப்பிடாம போகிறோன்னா வேறு எவனாச்சும் சாப்பிட்டு போயிடுத்து, அப்புறம் நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்காங்களேன். வந்துட்டு இவன் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். இந்த ஒரு கேமை விளையாண்டு ஒரு வாட்டி தோற்று போனோம்னாலே டக்குன்னு அடுத்த மேட்ச் விளையாடணும்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாதிரியான ஒரு கேம் இது. அங்கே பாருங்களேன், நாமளே ஒருத்தரை சுற்று போட்டுட்ருக்கோம். அந்த பாக்ஸ் மண்டே நம்மளையும் சுத்த போட்டுட்ருக்கான். சரி, ஓகே, இந்த சைடில் இருந்து அந்த சைடு போயிடுவோம். ஏன்னா அந்த பக்கம் போனோன்னா ஏற்கனவே அவனுக்கு லென்த்து பத்தலை. ஸோ கண்டிப்பாக பத்தாது. ஓகே கேஸ், இவனை போட்டுட்டோமா? அப்படியே சாப்பிட்ருவோம். சாப்பிட்றான். அப்படியே வேகமாக சாப்பிட்றேன்டா. ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றான் கேஸ். தான் எனக்கு ரொம்பவும் வெறியாகுது. சரி, இந்த வீடியோவுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேமில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி கண்டென்ட்டை நான் பார்த்திங்கன்னா அப்படியே பேஸ் பண்ணி இந்த ஒரு கேம் பிளேலேயே கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், யார் சாமி நீ? கருப்பு கலரில் வந்து என்னை போட்டு தள்ளிட்டான். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிருக்காது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பாய் கைஸ்.